ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு தம்பிக்காரன் சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்றா. சப்புன்னு ஒரு அறைய விடுவா. ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு ஓடிடுவான் குடுகுடுன்னு. இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் அந்த பழக்கம்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போட்டு காதெல்லாம் பிடிச்சி திரும்பி விடுறான். ஏன்னா வந்துட்டு ரோஹன் ரூமுக்கு முன்னாடி தானே இருப்பா. அதை பார்த்துட்டு ரோஹன் தான் வந்துட்டு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறானோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த ரோஹனை பாரு இன்னைக்கே வீட்டை விட்டு எப்படி தோறத்துறேன்னு சொல்லிட்டு ரோஹன் ரூமுக்கு போயிட்டு அவன் ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. தம்பிக்காரன் அக்கா நாங்கள் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்கக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறா. ஆய மூடு, ஒழுங்கு மரியாதை இருந்துட்டு இன்னொரு அறையை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது அவனும் அமைதியாக இருந்துட்டான். ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் போட்டு அவள் அப்படியே போகிறா. போகும்போது தம்பிக்காரன் வந்துட்டு இந்த பேக்கை பிடிச்சாக்கா சொல்கிறதே கேளுங்கக்கா அப்படின்னு சொன்னான். அவள் வந்துட்டு நான் சொல்கிற பேச்சுக்கு நீ மறுவார்த்தை பேசுறியா? அவ்வளோ தைரியமா இன்னொரு அறை விட்டேன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல பாட்டி கேட்குறாங்க. இவனை வந்துட்டு நீ அடிச்சியா? நான் இது வரைக்கும் கை கூட எடுத்ததில்லை, நீ வந்துட்டு அரைஞ்சிருக்கன்னு சொல்கிற, அப்படி என்ன வந்துட்டு உன் தம்பி பண்ணா அப்படின்னு சொல்லும் போது இருங்க உங்ககிட்ட எல்லாருமே சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு போகிறா. தூக்கி வீசுறா. நம்ம ரோஹனும் வந்துடுறான். வந்து இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க இடம் இல்லை, ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரோஹனும் இதுக்குடா போகணும், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ரீசன் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது என் தம்பிக்கு நீ தானே கெட்ட பழக்கம்லாம் கற்றுத்தர, சிகரெட் அடிச்சிட்டு இருக்கா உன்னால ஒரு ரூம் முன்னாடி உன்னோட எடுத்து இதெல்லாம் வந்துட்டு என்ன இதெல்லாம் நீ கற்றுக் கொடுக்குற, உனக்கு கொஞ்சமாச்சும் மேனஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம தம்பிக்காரன் சொல்கிறான், அக்கா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்கக்கா, அவங்களாம் இந்த மாதிரி எனக்கு கற்றுக் கொடுத்ததே இல்லை, அவங்க நல்ல பழக்கம் தான் நான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நான் சிகரெட் அடிச்சிருக்கும் போது அவங்க கண்டுபிடிச்சி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தம்பியாக நினச்சி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு எடுத்து வச்சது தான் ஒரு டைம் அடிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். எல்லாம் என் தப்பு தான்க்கா, என்ன வேணா பண்ண, அவங்கள விட்டுருக்கா, அவங்க ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லும் போது நம்மளோட வீரும் வந்துட்டு இல்லை இனிமே வந்துட்டு நான் ரோஹன் இங்கே இருக்க மாட்டான், நான் அவனை கூட்டிகிட்டு போயிடுறேன், என் ஃப்ரெண்டு இவ்வளோ அசிங்கப்பட்டது போதும், என்னோட தப்பு தான், என் வீட்லேயே அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவன் ரோஹன் சொல்கிறான், நான் எதுக்கு போகணும், என் மேலே அந்த தப்பும் இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன், அப்புறம் வெளியே இல்லாமல் வந்துட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டு போகிற மாதிரி நினச்சிருவாங்க, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரே அழுகையாக வருது. நம்மளோட வீரும் வந்துட்டு கோச்சுக்கிட்டு அப்படியே போகிறாங்க. பாட்டி அப்பா இருப்பா சாப்பிட்டு போமான்னு சொன்னா இல்ல நான் போறேன்னு சொல்லிட்டு அவரும் கோச்சுக்கிட்டே போறாரு. நம்ம ரோஹனும் கோச்சுக்கிட்டு உள்ள போயிடுறான். ஹீரோயின் அவ்வளோ அழுகுறா. அழுதுகிட்டே நம்ம வீரை பாக்குறதுக்காக போனா லிஃப்ட் கீழே போயிட்டு இருக்கு. ஸ்டெப்ஸ்ல சீக்கிரமா இறங்கி வீரை பாக்குறதுக்காக கீழே போறா. நம்ம வீர் வந்துட்டு கார்ல கோவமா உட்காந்து இருக்கா. கார் எடுத்துட்டு இருக்கும் போது நம்மளோட ஹீரோயினும் வந்துட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு நிக்கிறா. நமக்கு கிளாஸும் வந்துட்டு டக்குனு எடுத்து வர்றோம். அதை பிடிச்சிட்டு வீர் ப்ளீஸ் வீர் என்கிட்ட பேசுங்க, நான் பண்ண தப்பு தான், நான் வந்து சாரி கேட்டுறேன், ப்ளீஸ் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது வீட்டிலேருந்து இறங்கிட்டு நீ வந்துட்டு எதையும் ஒரு பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு உனக்கு இல்லையா, அவன் என்ன தப்பு பண்ண, அவன் பின்னாடி எதுக்கு இருக்கா, அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா, நீ அவனை வந்துட்டு இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்கா, அவன் கொஞ்சம் கூட அதை மனசில் வச்சுக்காம பார்த்தியா, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ என்ன பண்ணுவேன் தெரியும், செம்ம கோவத்தில் என்ன தயவு செஞ்சு விட்டுருன்னு சொல்லிட்டு அவனும் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினும் அப்படியே அழுதுகிட்டே மேலே வரா. வந்துட்டு நம்ம ரோஹன் செம்ம கோவத்தோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு இருக்கான். அப்போ பரிதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு மிஸ்டேக் பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், அவளுக்கு வந்து நான் சாரி கேட்டுருக்கிறேன், ப்ளீஸ் இதுக்கு தான் வந்துட்டு இங்கே 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கீங்கன்னு தெரியல, பட் வந்துட்டு நான் சீக்கிரம் நீங்கள் சேர்ந்துடணும், நான் வந்துட்டு கால்கிட்ட ப்ரே பண்ணுறேன்னு சொல்லும் போது நீ தயவு செஞ்சு நீ வெளியே போறியா, எனக்கு தனியா விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. நம்மளோட பரியும் வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே போறா. அப்போ வந்துட்டு நம்ம ஐயோ நமக்கு தெரியாம ரொம்ப கோவப்பட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹனும் கையை பிடிச்சி சாரி நான் வந்துட்டு தெரியாம கோவப்பட்டேன், ரொம்ப பண்ணிட்டேன், ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டா பேசுறா. பரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வந்துடுறா. வந்துட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கா சோஃபால. ரோஹனும் வந்துட்டு மனசில் நினச்சிட்டு இருக்கான், மிஸ்டேக் பண்ணது கரெக்ட் தான், யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் ஆறது தானே, இப்போ நான் எப்படி போய் மிஸ்டேக் போய் சமாதானப்படுத்துவேன்னு இந்த மாதிரி ரைட்ஸும் இல்லையா போய் இந்த மாதிரி சமாதானப்படுத்துறதுக்கு அப்படின்னு மனசில் நினச்சிருக்குமே. மிஸ்டேயும் வரா. வந்துட்டு அப்படியே நிற்கிறா. ரோஹனும் வந்துட்டு பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வரா. அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். மிஸ்டேயும் வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்கிறா. இல்லை எனக்கு புரியல, உனக்கு என்ன ஆச்சு, இப்போ ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே போயிடுறா. இங்கே பார்த்தா நம்மளோட பரி வந்துட்டு உட்காந்து கையில் என்னமோ அப்ளை பண்ணிட்டு இருக்கா, அடிபட்டுருக்கும் போல் அப்ளை பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு வந்துட்டு மிஸ்டேயும் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு இருப்பா. இந்த மாதிரி வந்துட்டு நீ இந்த மாதிரி சண்டை போடாத மிஸ்டே, அவன் ரொம்ப நல்லவன்,
நீ கேட்பால நீ எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ரோஹன் கூட அட்டாச் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் வந்துட்டு அவ்வளோ பாசமாக இருப்பான், அவ்வளோ சேஃப்டி ஜோன் அவன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டே சொல்கிறேன். என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாலே அப்படியே காலையில் ஆயிடுது. காலையில் வந்துட்டு நம்மளோட மிஸ்டேயும் வந்துட்டு பாலில் மஞ்சத்தூள் போட்டு ஏதோ வந்துட்டு எழுதி நம்ம ரோஹன் ரூமுக்கு போகிறா. ரோஹன் ரூமுக்கு போய் தட்டிட்டு போகிறா. ரோஹனை வந்துட்டு சவுண்ட் கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால வந்துட்டு அவளும் வந்துட்டு உள்ளே போயிட்டு இதெல்லாம் வச்சுட்டு போகிறா. அப்போ கரெக்டாக ரோஹன் பாத்ரூம்லேருந்து வரா. 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. வந்துட்டு என்னடா இவ எங்கே வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க லெட்டர் மாதிரி இருக்குது. அதை வந்துட்டு எடுத்து படிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு காயமாக ஏதாச்சும் இருந்தால் இது வந்துட்டு மஞ்சள் போட்டு பால் குடிச்சா நல்லா ஆயிரும், ஸோ பெட்டராக இருக்கும், நீங்கள் அது குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பா. இதை பார்த்து நம்ம ரோஹன் கொஞ்சம் சந்தோஷப்படுறான். நம்மளோட மிஸ்டேயும் அப்படியே பார்த்துட்டு போயிடுறா. நம்ம மிஸ்டேயும் ரூமுக்கு வந்துட்டு வீருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் வந்துட்டு அவன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். அட்டன் பண்ணுறதுக்கு போகிறான், கை வரைக்கும் போகுது, ஆனால் வந்துட்டு அவன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். அப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம பரி வரா. பரி வந்துட்டு இந்த மாதிரி அவனோட அருணவ் இருக்கான் இல்லையா, அவனும் லவ் பண்ணான்ல ஃப்ரெண்டுக்காரன், அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஐயோ பரி குட் குட்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிலாம் வந்துட்டு சொல்கிறான். அவளும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இத்தனை நாளாக ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்லேயே வச்சுட்டேன், ஆனால் வந்துட்டு இப்போ தான் எனக்கு மனசு தோணுது கரெக்டான பர்சனை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஹக் பண்ண போகிறான். போகும்போது ஐ லவ் இட் ரோஹன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. அவனும் வந்துட்டு மனசுல அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்னொன்னா சொல்றான், அந்த மாதிரி ரோஹன் என்ன பண்ணா அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ அழகாக வந்து சீன் போடுற பாட்டி வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அப்போதான் வந்துட்டு நம்ம பரிக்கு தோணுது, ஐயோ இவனும் லவ் பண்ணா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, பாரு அருணவ் நீ வந்துட்டு எனக்கு நல்லா தெரியும், நீ என்ன லவ் பண்ண, ஆனால் வந்துட்டு நான் அப்படி பார்க்குறேன், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் உன்னை அந்த மாதிரி வச்சு பார்க்குறது தோணலை எனக்கு. வந்துட்டு இப்போ ரோஹன் மேலே தான் லவ் இருக்குது. ஸோ வந்துட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் வந்து சொல்கிறேன், என்னை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். என்னோட அருணவும் சரின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். பெஸ்ட் ஃப்ரெண்ட்காக ஒன்று மட்டும் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹன்கிட்ட போயிட்டு இதே மாதிரி அவன் மனசுலேயும் ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்க சொல்கிறான். இவனும் வந்துட்டு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். என்ன தான் இருந்தாலும் வந்துட்டு ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்காங்க இல்லையா, எப்படி கேட்க மனசு வரும். அதனால வந்துட்டு நம்மளோட பறையும் சரி நம்ம புரிஞ்சுப்பான் கண்டிப்பாக ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பறையும் விட்டுடுறா. இங்கே வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டு மிஸ்டி போட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி ப்ளீஸ் என்கிட்ட பேசு, நான் பண்ணது ரொம்ப தப்பு தான், ப்ளீஸ் என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் ராதிகா பாட்டியும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இங்கே வந்துட்டு நம்ம வீரும் வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் கேட்டு அழுதுட்டு இருக்கான். ஆனால் வீர் வந்துட்டு சொல்லலாம், இல்லை பரி உன்கிட்ட பேச மாட்டேன், நீ பண்ணது ரொம்ப தப்பு, அதனால உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அப்படியே அவருக்குங்க போயிடுறான். இங்கே வந்துட்டு நம்ம மிஸ்டேயும் அழுதுகிட்டு இருந்தது எல்லாம் பாட்டி பார்த்துட்டு ரோஹன்கிட்ட போயிட்டு சாரிப்பா நேற்று நடந்ததுக்கு ரொம்ப சாரிப்பா அப்படின்னு சொல்லிடுறான். இல்லை பாட்டி அதெல்லாம் நான் மறந்துட்டேன், நீங்கள் எதுக்கு இப்போ சாரிலாம் கேட்குறீங்க, மிஸ்டே ரொம்ப நல்ல பொண்ணு தான்ப்பா, அவன் எதுக்கு இப்படி நடந்துக்கிட்டான்னு எனக்கு சத்தியமாக தெரிலப்பா, அவள் கொஞ்சம் கோவக்காரி தான், ஆனால் வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு இந்தளவு கோவப்பட்டு நாங்கள் பார்த்தது இல்லைப்பா அப்படின்னு சொல்ல விடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தானே காப்பாற்றிருக்கீங்களே பாட்டி, என் பாட்டி சொன்னால் மிஸ்டேக் கேட்க மாட்டாளா, நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறா. இங்கே வந்துட்டு நம்ம மிஸ்டேக் வந்துட்டு வீர் கூட இருந்த ஒவ்வொரு மொமெண்ட்ஸையும் நினச்சி வந்துட்டு அழுதுட்டு இருக்கா. வீர் வந்துட்டு மனசு மாதிரி மிஸ்டேக்கை பேசுவானா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.